என் அன்பு சகோதர சகோதரிகளே, விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட் மூலமாக நேரடி வகுப்புகளை நாம் துவங்க இருக்கிறோம். ஜூன் மாதம் 1 தேதியிலிருந்து இந்த வகுப்புகள் துவங்கும். இந்த வகுப்பினுடைய தனி சிறப்பு என்னவென்று சொன்னால், என்னுடைய நேரடி மென்டர்ஷிப்பில் இது நடக்கும். மிக குறைந்த பிள்ளைகளை தான் நாங்கள் இதில் எடுக்கிறோம். மிக குறைந்த கட்டணம் நாம் அதில் வாங்குகிறோம். அதோடு கூட எல்லா விதமான இசை, அக்கவுண்ட்ஸ், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஷூட்டிங் எல்லாவற்றையும் நாம் இந்த நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் அதிக ஆசையோடு கூட இருக்கிறேன். காரணம், இந்த 3 வருஷம் இந்த பிடிஹெச் படித்து முடித்து வெளியே போகும்போது ஒரு தரமான திறமையான ஒரு தேவ மனிதர்களாக வெளியே செல்லணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை. அதோடு கூட இந்த மாணவர்களை நம்ம அடிக்கடி வட இந்தியாவுக்கும் அனுப்பி அங்கே மிஷன் ஃபீல்டில் டைரக்டாக அவங்க ஊழியம் செய்வதற்கும் பயிற்சி கொடுக்கப்படும். தமிழ்நாட்டிலும் நிறைய கிராமங்களுக்கு அவர்களை அனுப்பி ஊழியம் செய்ய நிறைய ஊழியங்களோடு கூட நாம் அதிகமாக பேசி வருகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இதுவரைக்கும் ஒரு அனுகூலமான சூழ்நிலைகளை நமக்கு தந்திருக்கிறார். எனவே உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் உடனடியாக நீங்கள் இந்த வேதாகம கல்லூரியில் இணைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தங்கும் இட வசதியோடு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் தான் தங்க முடியும். எனவே சீக்கிரமாக கீழே காண்கிற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி நிரப்பி அனுப்புங்கள். நாட்கள் இல்லை, எனவே வேகமாக செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் 1 தேதி அன்று உங்களை சந்திப்பதிலே நான் அதிக சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் தந்தருளுவாராக. குறிப்பாக தொழிலாளர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கைகளின் பிரயாசத்திற்கு மிகுந்த பலனை கட்டளையிடுவாராக. தொழில் செய்வதற்கு, வேலை செய்வதற்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவாராக. இன்னும் அதிகமாய் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் உங்கள் தொழிலிலே கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. என்ன வேலை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓசியா 14:4, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆண்டவர் எப்ராயிமுக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. யூதா, எப்ராயிம் என்று ஆண்டவர் இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அதிகமாக கண்டிக்கிறதையும், அந்த ஜனத்தை ஆண்டவர் ஒருவேளை வெறுத்து பேசுவதைப் போலவும் நாம் அங்கே பார்க்கலாம். காரணம், தேவனை விட்டுவிட்டு அவர்கள் சோரம் போனார்கள். அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு உடைந்து போன ஒரு நிலைமையில் இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக போனார்கள். அவர்கள் திருப்பி போடாத அப்பமானை அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளாக அந்த தேவ பயம் இல்லை. அவர்கள் பக்தியிலே ஒரு குளறுபடி இருந்ததை பார்க்கிறோம். அவர்கள் அசுத்தமான பாத்திரத்தை உடையவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு பேதையான புறாவாக, மோசம் போக்குகிற வில்லாக, இப்படி பல வசனங்களை நாம் ஓசியாவிலே தேவன் அவர்களை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், மனம் திரும்ப ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஓசியா 14:4 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சீர்கேட்டை குணமாக்குவேன். 2வது, மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். 3வது, கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. சீர்கேட்டை குணமாக்குவார். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்களும், ஆண்டவருக்கு பிடிக்காத சில பாதையிலே செல்லும் பொழுது சில சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. தேவன் சில நேரங்களிலே அனுமதிப்பார். அந்த சீர்கேடுகள் வரும் பொழுதெல்லாம் நாம் உடைக்கப்படுகிறோம். அந்த சீர்கேடுகள் வரும் பொழுதெல்லாம் நாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறோம். இந்த சீர்கேடு என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் பேக்ஸ்லைடிங் என்று வாசிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் அதிகமாக என்னை உணர்த்தின காரியம் பின்மாற்றங்கள். ஆண்டவர் சொல்றாரு, பின்மாற்றத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பின்மாற்றம் வரும் பொழுதெல்லாம் காயப்படுகிறோம், சீர்கெட்ட ஒரு நிலைமைக்கு செல்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு இறங்கி போன அந்த மனுஷன் கல்லர் கையிலே அகப்பட்டான். கல்லர்கள் அவனை அடித்து அவனை அதிகமாய் காயப்படுத்தி குற்றுயிராக அங்கே அவனை விட்டு சென்று விட்டார்கள். அதுதான் சீர்கெட்ட ஒரு அனுபவம். அதுதான் பின்மாற்றத்தின் அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், சீர்கேட்டை குணமாக்குவேன்.
கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் வந்த சில சீர்கேடுகள், ஆவிக்குரிய சில ஒழுங்கினங்கள், சரியாக ஜெபிக்காதது, வேதம் வாசிக்காதது, ஆலயத்துக்கு போகாதது, ஆலயத்தில் சரியான நேரத்திற்கு செல்லாதது, உபவாசம் இல்லாத தன்மை, இப்படிப்பட்ட சில சீர்கேடுகள் உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு இருக்கும் என்றால் அந்த சீர்கேடுகளை தேவன் குணமாக்க விரும்புகிறார். இரண்டாவதாக, அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அவருடைய அன்பை பாருங்கள். சிநேகிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த அன்பு நிமித்தமாய் பின்வாங்கி போய் வந்த இளைய குமாரன் மேல தகப்பன் வைத்த அன்பு நிமித்தமாக மனப்பூர்வமான அந்த அன்பு வைத்திருந்ததுனால தான் பாருங்க, தகப்பனார் மறுபடியுமாக அவனை மகனாகவே ஏற்றுக்கொண்டார். மரித்தான், ஆனால் என் மகன் உயிர்த்தான் என்று சொல்லி அங்கே தகப்பன் ஏற்றுக்கொண்டது போல இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சீர்கேட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா கர்த்தர் குணமாக்குவார். அது மாத்திரமல்ல, மனப்பூர்வமாக சிநேகிப்பேன்னு சொல்கிறாருன்னா மனப்பூர்வமாய் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். மனப்பூர்வமாய் தேவனிடத்திலே 100% உங்களை ஒப்புக் கொடுங்கள். கடந்த மாதத்தில் ஆண்டவர் ஒரு நாள் பேசினார். அவர் சொல்ல ஒரு வார்த்தை என்னை அதிகமாய் பாதித்தது. எனக்கு 100% நீ வேண்டும். ஐ நீட் யூ 100%. இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை தெரியுமா? 100% ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, மனப்பூர்வமாய் உங்களை ஆண்டவருக்கு கொடுங்கள். 100% ஆண்டவருக்கு உங்களை கொடுங்கள். ஆண்டவர் உங்களை சிநேகிப்பார். அந்த சிநேகம் சாதாரணமானது அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. மூன்றாவதாக இங்கு பார்க்கிறோம், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அந்த கோபம் நீங்கினதற்கு அடையாளமாக வீட்டிலே பெரிய விருந்து செய்ய சொன்னார் இல்லையா? அந்த கோபம் நீங்கினதற்கு அடையாளமாக அந்த தகப்பனார் அந்த இளையகுமாரனுக்காக மூத்தவனிடத்திலே பேசினார் அல்லவா? தேவனுடைய கோபம் உங்களை விட்டு நீங்கினதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த மாதத்தில் உங்களுக்காக அவர் வழக்காடுவார், உங்களுக்காக பேசுவார். யாரும் இருந்தாலும் என் பிள்ளை, அடித்தாலும் உதைச்சாலும் என் பிள்ளை, தண்டிச்சாலும் சிரிச்சித்தாலும் அவன் ஏன் மகன், ஏன் மகா அப்படின்னு உங்களுக்காக அவர் வழக்காடுவார். திரும்புங்கள், சீர்கேட்டை விட்டு திரும்புங்க, குணமாக்குவார். 100% உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் சிநேகிப்பார். மாத்திரமல்ல, அவருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கினதற்கு அடையாளமாய் தேவன் நமக்காக வழக்காடுவார். நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசுவார். நமக்காக யாரிடத்துல என்ன சொல்லணுமோ அவர் சொல்லுவார். இந்த நாளில் அதை கேட்டுட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய அந்த அன்புக்கு முன்பாக தலை வணங்குவோம். ஆண்டுகிட்ட சொல்லுவோம், கடந்த நாட்களில் ஆண்டவரே உங்களை விட்டு நான் வெளியே போயிருக்கலாம், ஒழுங்கா ஆண்டவரே இந்த சீரான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு நான் தடுமாறி இருக்கலாம், என்னை மன்னிச்சிருங்க. இந்த மாதம், இந்த மே மாதம் என் வாழ்க்கையில் சீரான வாழ்க்கை வாழ ஆண்டவரே 100% மனப்பூர்வமாய் என்னையே உமக்கு கொடுக்க, ஆண்டவரே உமக்கு கோபம் உண்டாக்காத நல்ல வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லலாமா? இந்த மே மாதம் இந்த 3 ஆசீர்வாதத்தையும் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த நாட்களில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. ஆண்டவர் நல்ல பாதுகாப்பான பிரயாணங்களை தருவாராக. உங்கள் பணிகளிலே உங்களை உயர்த்துவாராக. உங்கள் பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவாராக. உங்கள் தொழிலில் கர்த்தர் உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆண்டவர் உங்களை சிறந்திருக்க பண்ணுவாராக. தேவனுடைய பிள்ளைகள், தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, நீங்கள் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்க உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே, இந்த மே மாதம் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு நெருக்கம், எத்தனை வேதனை, எத்தனை போராட்டங்கள், உலகத்தில் இருக்கிற அந்த யுத்த மேகங்கள் அன்று எங்கள் வீட்டு வாசற்படி வரைக்கும் அன்று அதனுடைய பாதிப்பு வந்தாலும் அன்று இன்னைக்கு வரைக்கும் எங்களை அழகா போஷிக்கிறீங்க, எங்களை நடத்துறீங்க, எங்கள் தேசத்தை காத்து கொண்டீங்க. நன்றி அப்பா. ஆண்டவரே, கடந்த 4 மாதங்களும் கண்மணி போல காத்தீரே, இந்த 5வது மாதமும் எங்களை காத்தரலும். ஆண்டவரே, உடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த நாட்களில் நீ சொன்னது போலவே எல்லா சீர்கேடுகளையும் குணமாக்கி ஆண்டவரே மனப்பூர்வமாய் சிநேகித்து கோபத்தை நீக்கி இந்த நாட்களில் எங்களை மறுபடியுமாய் ஆதரிக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். காஞ்சு போன ஒரு மரம் மறுபடியும் துளிர்க்கிறது போல இதோ இந்த நாட்கள் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் என் வாழ்க்கை காஞ்சு போச்சே, கடந்த 4 மாதத்துல பட்டு போச்சேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, இன்னைக்கு திரும்ப உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை துளிர்விடட்டும் ஐயா. திரும்ப கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாருமப்பா. உங்க பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்க, உதவி செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைங்க திரும்பவும் கட்டப்படுவார்களாக. ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க இடிக்கப்பட்ட இடங்களிலிருந்து மீண்டும் கட்டப்பட்டு நாட்டப்பட்டு வாழ்ந்திருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தில் உண்மையாகவே உங்க பிள்ளைங்க வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். வெயிலின் உஷ்ணங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். பிரயாணங்கள் ஆசீர்வதியும். போக்குவரத்தில் நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். தேவைகள் எல்லாம் சந்தித்தரலும். ஆண்டவரே, பரீட்சை எழுதி காத்திருக்கிற நல்ல ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தாங்க. எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, ஊழிய
ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அவங்க குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பாவுடைய நாமம் தொடர்ந்து இந்த குடும்பத்தின் மூலம் மகிமைப்படுவதாக. இவங்க தேவைகளை சந்தித்தருளும். எல்லா நாச மோசங்களுக்கும், விபத்துகளுக்கும், வீண் செலவுகளுக்கும், மருத்துவ செலவுகளுக்கும் விலக்கி காத்துக்கோங்க. உங்க கிருபையின் கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிறைவை கட்டளையிடுவாராக. ஓசியா 14:4 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரிக்கு இதுவரைக்கும் இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறவர்கள் நமக்கு தேவை. நீங்கள் உங்கள் சார்பிலே சமூக பணியை தாங்குவதற்கு அடையாளமாய் மாதம் 1000 ரூபாய் கொடுக்க அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் சார்பில் ஒரு 2 பேருக்கு நம்முடைய சமூக பணிகளை ஞாபகப்படுத்துங்கள். இதுவரைக்கும் CSR ஃபண்டு நமக்கு கிடைக்கல, நிறைய நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். வேற எந்த ஆர்கனைசேஷனும் நமக்கு உதவி செய்வதில்லை. உங்களைப் போல அன்பானவர்கள் தாங்கி வருகிறார்கள். ஜெபிங்க, கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இணைந்து ஆண்டவர் ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். God bless you.